கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம், சத்திய திருவசனத்தோடு நடப்போம், நித்திய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கென்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14 நாம் வாசிப்போமானால், அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஞானம், புத்தி, அறிவு. இந்த தேவனை நாம் பற்றி கொள்வோமானால், கர்த்தருக்கு பயந்து நடப்போமானால், இந்த ஞானம் நமக்குள்ளே வாசம் பண்ணும். அப்போ நம் இருதயத்திற்குள், இந்த உள்ளான ஆத்மாவுக்குள் என் தேவனாய் கர்த்தர் வாசம் பண்ணுவாரானால் அது நமக்கு இன்பமாய் இருக்கும். காரணம், இங்க வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அது முடிவிலே நமக்கு உதவும். ஏன் முடிவிலே நமக்கு கர்த்தர் உதவுகிறார்? பாருங்க, இந்த உலகத்தை நியாய தீர்ப்புக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நியாய தீர்ப்பு நாட்களில் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் என் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டும். பாருங்க, உலக பிரகாரமாய் ஜீவிக்கிறவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவங்க கிட்ட இல்லை. துணிகரமா இருப்பாங்க, அக்கிரமம் செய்வாங்க, துன்மார்க்க வழிகளிலே நடப்பாங்க. தன் இருதயத்தில் என்ன நினைக்கிறார்களோ அந்த காரியங்களை அவர்கள் துணிகரமாய் செய்வாங்க. அங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் மகா கேடும், அது கிறுக்குள்ளதா இருக்கிறது, அவன் சிந்தனையிலே பாவம் செய்து வீணர் ஆனார்கள் என்று சொல்லி, இந்த சிந்தனையிலே பாவத்தை தூண்டுகிற துன்மார்க்க வழிகளை, அக்கிரம வழிகளை பின்பற்ற முடியாத காரியங்களை செய்து வருகிறது நம் உள்ளான இருதயம். இந்த இருதயத்துக்குள் என் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுவாரானால் அங்கே நியாய தீர்ப்பு நாட்களிலே நிச்சயமாகவே அவர் உனக்கு உதவி செய்வார். காரணம், இந்த ஞானம், புத்தி, அறிவு என் தேவனாகிய கர்த்தர் ஆதியில் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையான தேவன் தான் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து அவர் உணர்த்தும் போது நமக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்குமானால் நாம் தீமையை விட்டு விலகி ஓடுவோம். அந்த தீமையான காரியங்கள் நம் இருதயத்தில் இருக்குமானால் தேவனாகிய கர்த்தர், அந்த ஞானமுள்ள தேவன் நம் இருதயத்தில் அவர் வாசம் பண்ண மாட்டார். முடிவு காலத்திலே அவர் நமக்கு உதவியும் செய்ய மாட்டார். இப்போ தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பற்றி கொள்வீர்களானால், தேவனாகிய கர்த்தருடைய ஞானத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால், என் தேவனாகிய கர்த்தர் முடிவிலே நிச்சயமாகவே எனக்கு உதவி செய்வார், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். பாருங்க, தேவனுக்கு பிரியமில்லாமல் சகல பாவங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நித்திய ஆக்கினைக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற பிள்ளைகளுக்கு அந்த தேவ ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து முடிவிலே அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் நம் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் அறிவோமானால், அந்த ஞானம் நமக்குள் இருக்குமானால் நாம் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். முடிவு காலத்திலே என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை கொண்டு போவார் என்ற அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு நாம் ஜீவிப்போம். நாம் தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீர். அந்த ஞானம் இயேசப்பா எனக்குள் வாசம் பண்ணுகிறபடியால் சோத்திரம். இந்த ஞானம் என் உள்ளான ஆத்துமாவுக்கு அது இன்பமாய் இருக்கும், அது முடிவிலே எனக்கு உதவும், என்னை நிச்சயமாக நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கைவிடாதிரப்பா. பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.